நலத்திட்டங்கள்ன்ற பேரில் ஏரியில் ஆரம்பிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கட்டிடுவீங்க, மேய்ச்சல் நிலத்தை ஆரம்பிச்சு அரசு நலத்திட்டம் கொடுவீங்க. அப்புறம் ஆடு மாடு மேய்கிறதுக்கும் தண்ணியை தேக்கிறதுக்கும் எந்த இடத்த பயன்படுத்துவீங்க? பன்னீரசு அவர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் முடிச்சிருச்சா அப்படிங்கிறத முதல் கேள்வி அவர் கேட்டு. அமைச்சர் கே.என். நேரு அவருக்கு 500 மாடு வச்சிருக்காராம். எதுக்கு 97 அரசின் நலத்திட்டங்களுக்கு இந்த மேய்ச்சல் நிலங்களை எடுத்து கொடுக்குறாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து தன்னுடைய அரசியல் அணுகுமுறையில் கொள்கை பிடிப்பில் ரொம்ப தனித்துவமாக இருக்காங்க. நான் இந்த கூட்டத்தை வந்திருக்கேன் இல்லையா, அது 2025 2016 மார்ச் 22ஆம் நாள் வந்து சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி செயற்பாட்டு வரை வெளியிடப்பட்டது. ஆட்சி செயற்பாட்டு வரைனா அது பேருக்கு தெரியாது, தேர்தல் அறிக்கை சிம்பிளாக சொல்லணும்னா. ஒரு காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோலாம் கூட ஒரு முக்கியமான பேசுபொருளாக இருந்திருக்கும். இன்றைய காலகட்டங்களில் பேசுபொருளாக வேண்டிய ஒரு அறிக்கைனா அது நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் செயல்பாட்டு வரைவு. அது மிக நுட்பமாக மிக தெளிவான ஒரு அணுகுமுறையோடு இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. ஆடு மாடு மேய்க்கும் தொழிலே அரசு தொழிலாக்கும். இந்த கொள்கையை சொன்னதுக்காக நரசிம்மன் எவ்வளோ விமர்சிக்கப்பட்டிருக்காரு. அம்பேத்கர் 1940களில் ஸ்டேட் சோஷியலிசம்னு ஒரு கொள்கையை முன் வச்சார். அந்த ஸ்டேட் சோஷியலிசம் கொள்கை என்ன நம்ம சொல்லுது, அந்த வேளாண் துறை வந்து அரசு துறையாக இருக்கணும், அது அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அரசு எக்காரணம் கொண்டும் அதற்குள்ள குடிமக்களிடம் சாதிய வேறுபாடுகளை காமிக்கக்கூடாது. அப்படி இருந்தாலே போதும், சாதி ஒழிஞ்சிடும். ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணை முறையை நம்ம ஸ்டேட் சோஷியலிசம் மூலமாக உருவாக்கணும்னா பொருளாதாரத்துக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது, எந்த ஏற்றத்தாலும் வராது. இது சொன்னவர் யார்? அம்பேத்கர். அம்பேத்கருடைய வழியில் இன்றைக்கி விசிக நடக்குதா? ஆடு மாடுகளுடைய மாநாடு நடத்தப்படுதுங்க. அண்ணன் சீமான் அவர்கள் ஆடு மாடுகளுடைய மாநாடு நடத்தினார். தேனி அட்டப்பாடியில் அந்த எல்லை மீறி நம்ம வந்து வரம்பு மீறி நம்ம அதை உடச்சிட்டு தான் தடையை மீறி தான் போனதற்கு பிறகு விசிகாவில் வன்னியரசன் ஒருத்தர் இருக்கார், உங்களுக்கு தெரியும், துணை பொதுச் செயலாளர். அவர் என்ன பேசினார், இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குது, குலக்கல்வியை தூண்டி விடுறாங்க அப்படின்னு. இப்போது அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் முடிச்சிருச்சா அப்படிங்கிறத முதல் கேள்வி அவர் கேட்டார். ரெண்டாவது, வருகின்ற 2026ஆம் ஆண்டு இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ரேஞ்ச்லேண்ட் அண்ட் பாஸ்டரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா அறிவிச்சிருக்கு. இன்றைக்கி நேற்று ஐநா அறிவிக்கல, 2022 அறிவிச்சாங்க. கொண்டு வந்தது மங்கோலியாவுக்கு முன்னாடி அரசு இருக்கா? இல்லை மங்கோலியாவுக்கு முன்னாடி ஏதாவது குலக்கல்வி திட்டம் இருக்கா? மங்கோலியாவுடைய பெருமைமிக்க வாழ்வியல் மேய்ச்சலிய வாழ்வியல். அந்த வாழ்வியலை பாதுகாக்கணும்னு மங்கோலியா முயற்சி பண்ணுது. அதற்காக அது ஆடு மாடுகளுடைய அந்த மேய்ச்சலிய வாழ்வியலை ஒரு ஆண்டாக அறிவித்து அது அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு அதுக்கான ஆண்டு தான் மேய்ச்சலியம் மற்றும் அந்த மேய்ச்சலிய புல்வெளிகளுக்கான ஆண்டு. ஸோ இதை வந்து பாதுகாக்கிறது உலக அளவில் முயற்சி நடந்துகிட்டு இருக்குது. ஸ்பெயினில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, அக்டோபர் 19 நினைக்கிறேன், ஒரு 6-7 நாளைக்கு முன்னாடி ஸ்பெயினில் அதனுடைய தலைநகர் மேட்ரிட்டை கடந்து ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் போகுது. இதை டிரான்ஸ் ஹியூமன்ஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. பருவ காலகட்டங்களில் ஆட்டு மந்தைகளை வந்து இடம் மாற்றுவதற்காக அந்த மாதிரியான ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்க. ஸ்பெயின் வந்து கண்ட்ரி ஆஃப் ஷெப்பர்ட்ஸ், அதாவது ஆயர்களின் நாடு என்று சொல்லப்படுகின்ற நாடு ஸ்பெயின். அந்த நாடு இன்றைக்கும் தங்களுடைய மேய்ச்சலிய பாரம்பரியத்தை பெருமையாக கருதுகிறாங்க. மங்கோலியர்களுடைய அந்த மேய்ச்சலிய பாரம்பரியத்தை அழிக்கணும்னு சீனா ஒரு பெரிய இனப்படுகொலையே பண்ணிச்சு. 1960களில் மாவோ கலாச்சார புரட்சிங்கிற பேரில் மங்கோலியர்களுடைய மேய்ச்சலிய வாழ்வியல் மேலே ஒரு பெரிய வன்முறையை கட்டவிழ்த்துட்டார். கலாச்சார புரட்சிகள் ஒரு காட்டு முன்னாடித்தனமான புரட்சி. இவ்வளவு நடந்துச்சு. இவ்வளவையும் தாண்டி மங்கோலியாவும் ஸ்பெயின் வந்து சாதாரண நாடு கிடையாது. உலகத்தில் காலனியத்தை தொடங்கி வச்ச நாடுகளில் முதன்மையான நாடு. இந்த 2 நாடுகளும் மேய்ச்சலிய பாரம்பரியத்தினுடைய பெருமையாக கருது. ஆனால் மேய்ச்சலியத்தை வந்து தங்களுடைய சங்க இலக்கியங்களை கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களான தான் ஏன் அதை வந்து இழிவாக பார்க்கணும்? சாதியம் வேணான்னு சொல்லி, ஏற்றத்தாழ்வு வேணான்னு சொல்லி. அமைச்சர் கே.என். நேரு அவருக்கு 500 மாடு வச்சுருக்காராம். எதுக்கு? தன்னுடைய வயலுக்கு சாணயிறு போடுறதுக்காக 500 மாடு வச்சுருக்காராம். அமைச்சர் மூர்த்தி போன ஆண்டு நடந்த மேய்ச்சலிய கருத்தரங்கத்தில் பேசுகிறாரு, நான் 100 மாடு வச்சுருக்கேன், நான் இப்போ விவசாயின்னு பெருமையாக பேசுகிறாரு. இந்த 2 அமைச்சர்களும் அந்த சமூகம் சாராதவங்க தானே. ஐயா கே.என். நேரு அவர்கள் வந்து கோனார் சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது. ஐயா அமைச்சர் மூர்த்தி அவர்களுமே தேவமார் சமூகத்தை சேர்ந்தோம், முக்குளத்தை தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவரும் கிடையாது. இவங்க 2 பேரும் மாடு வளர்க்கலாம், அதை பெருமையாக சொல்லலாம், மற்றவங்க சொல்லக்கூடாதா? நல்ல அரசியல் எடுத்த தீயவர்களால் விமர்சனம் வரத்தான் செய்யும். இப்போது இந்த மேய்ச்சலிய பொருளாதாரம் சொன்ன இல்லையா, மேய்ச்சலிய நிலங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் மேய்ச்சலிய நிலங்களை எதற்கும் ஆக்கிரமிக்கவுடன் 2001 அரசாணை வெளியிட்டாங்க. அந்த 2001 வெளியிடப்பட்ட அரசாணையை இன்னைக்கு வரைக்கும் மதிக்காமல் 97 அரசின் நலத்திட்டங்களுக்கு இந்த மேய்ச்சல் நிலங்களை எடுத்து கொடுக்குறாங்க. 97 திட்டங்களுக்கு போன ஆண்டு தான் சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது. நான் என்ன கேட்குறேன், 97 நலத்திட்டங்களுக்கு மேய்ச்சல் நிலங்கள் எடுத்து கொடுக்குறீங்களா? அப்போ அந்த மேய்ச்சலிய சமூக மக்கள் அந்த கால்நடைகளை கூட்டிட்டு எங்கே மேய்ச்சலுக்கு போவாங்க? கால்நடைகள் நடந்தால் தானே கால்நடை நடக்கிறதுக்கும் மேயறதுக்கும் மேய்ச்சல் நிலம் வேண்டாமா? அந்த மேய்க்கால் புறம்போக்கு நிலங்களை ஏன் அரசு ஆக்கிரமிக்குது? நலத்திட்டங்கள்ன்ற பேரில் ஏரி நிலத்தை ஆக்கிரமிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கட்டிடுவீங்க, மேய்ச்சல் நிலத்தை ஆக்கிரமிச்சு அரசு நலத்திட்டம் கொண்டு வருவீங்க. அப்புறம் ஆடு மாடு மேய்கிறதுக்கும் தண்ணியை தேக்கிறதுக்கும் எந்த இடத்த பயன்படுத்துவீங்க? நியாயமான கேள்வி தானே. இந்த கேள்வியை கேட்குற ஒருத்தன் அரசுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா நியாயமான நெருக்கடி தான் கொடுக்குறாங்க. அந்த கேள்வியை கேட்க தான் செய்யணும். அதை கேட்கறதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் மேலே 200-250 வழக்குன்னு சொன்னாரா? அவ்வளோ வழக்குகள் வந்தாலும் பரவாயில்ல. அப்படி கேட்குற ஒருத்தர் இந்த சமூகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் தேவை, இந்த இனத்துக்கும் தேவை, கேட்க தான் செய்வார்.